இந்த ஊசி போட்டால் வெயிட் நல்லா குறையுமா? இந்த ஊசி யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாது, இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மெட்ஃபார்மின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேறு என்னென்ன மருந்துகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் இதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வச்சா குடுமி சிறைச்சா முட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி மெட்ஃபார்மின் தான் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துகளே விலை குறைவான மருந்து. இந்த மருந்து தான் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடியதுலேயே விலை உயர்வான மருந்து. மெட்ஃபார்மினை பற்றி சொன்னோன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. காஸ்ட்லியான மருந்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். GLP-1 ரிசெப்டார் ஆகனிஸ்ட் அப்படிங்கிறது அந்த மருந்தினுடைய பேர். செமாக்ளூடைட், டிர்செபாடைட் அப்படின்னு நிறைய வகைகள் இதில் இருக்கு. இன்னைக்கு நம்ம செமாக்ளூடைட் பற்றி பார்க்க போகிறோம். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, GLP-1 ரிசெப்டார் ஆகனிஸ்ட் என்ன பண்ணுன்னா, கேஸ்ட்ரிக் எம்டிங், அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்றுலேருந்து குடலுக்கு அந்த உணவு போகணும். அதுதான் கேஸ்ட்ரிக் எம்டிங். அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைமை டிலே பண்ணிடுது. அதனால் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வயிறு ஃபுல்லாகவே நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஃபுல்னஸ் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி போய் சாப்பிட மாட்டோம். இது ஒரு காரணம். அடுத்தது, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாடா நமக்கு வயிறு நம்பிருச்சு அப்படின்னு மன நிறைவு அடையிறோம் இல்லையா, சாப்பிட்டாச்சு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அது பேர் செட்டைட்டி சென்டர். அது வந்து ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்குது, மூளையில். அந்த செட்டைட்டி சென்டரை ஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி வயிறு நொம்பின ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். அதனால நமக்கு வெயிட் ஏறாது. மூணாவது, டினோவோ ஹெப்பாட்டிக் லிப்போஜெனிசிஸ். கல்லீரல்ல இருந்து இயற்கையாகவே கொழுப்பு அதிகமாக சுரக்கும். அந்த கொழுப்பு சுரக்கிறதை இது கம்மி பண்ணுது. அதனால ஃபேட் லாஸ் ஏற்படுது. நாலாவது முக்கியமான விஷயம், குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் சுகர் லெவல்ஸ் அதிகமாகிடும். இந்த குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனை கம்மி பண்ணுது. அதனால சுகர் லெவல்ஸ் குறையுது. பேசிக்காக இது பிளட் சுகர் லெவல்ஸை குறைக்கிறதுக்காக சர்க்கரை நோய்க்காக உள்ள மருந்து. இதில் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னோடனே எல்லாரும் இப்போ இதை வெயிட் லாஸ் ஊசி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் நிறையா சாப்பிட்றேன், அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பசி எடுத்துக்கிட்டே இருக்குது, அதனால வெயிட் ஏறுது அப்படிங்கிறவங்க இந்த ஊசி போடலாம். நான் சாப்பிட்றதே கிடையாது, ஆனால் வெயிட் மட்டும் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஊசி போட்டாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்னு பார்த்தோம்னா, பேங்க்ரியாடைட்டிஸ், கணைய பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். NAION, நான் ஆர்த்ரைட்டிக் இஸ்கெமிக் ஆப்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் பார்வை குறைபாடு இந்த ஊசி போடுறதுனால ஒரு சில பேருக்கு ஏற்படுது. அமெரிக்காவில் தான் இந்த மருந்து ரொம்ப பிரபலம். இந்த மருந்து மேலே அவ்வளோ பேர் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊசியை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒன்று, கல்லீரலும் கணையமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அமிலேஸ் லைப்பேஸ் அப்படிங்கக்கூடிய பரிசோதனை எடுத்து பார்க்கணும். டயபெட்டிக் ரெட்டினோபதி, விழித்திரை பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், பார்வை எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடலாம். இந்த வாரத்திலே நான் 2 பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 மந்த்ஸாக நிறைய பேருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. இதோட டோசேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்ட்ரென்த்தில் இந்த இன்ஜெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி தான் இந்த இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி போடணும். இது மாதிரி தொடர்ந்து 5 மாதம் இதை நம்ம கண்டினியூ பண்ணணும். மொதல் டோசேஜ் 0.25 மில்லிகிராம், வாரத்துக்கு 1 போடணும். அது மாதிரி 4 வாரம் போடணும். அடுத்தது 0.5 மில்லிகிராம், அடுத்தது 1.0 மில்லிகிராம், அப்புறம் 1.7 மில்லிகிராம், 2.4 மில்லிகிராம். இதுதான் 5 ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு போடக்கூடிய 0.25 வாரம் 1 போடுறோம் 4 வாரத்துக்கு. அதில் பெருசாக வெயிட் லாஸ் ஆகாது. அது எதுக்காகனா, நம்ம உடம்பு அந்த இன்ஜெக்ஷனுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு லோ டோஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து 0.5லையும் பெருசாக வெயிட் லாஸ் ஆகாது. 1.0 போனதுக்கப்புறம் நல்ல கடகடன் வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். 20 kg வரைக்கும் சாலிடாக குறைக்கலாம். ஒரு பெண்ணில் 4 டோஸ் இருக்கும். அந்த 4 டோஸோட மொத்தமான விலை 10,800 ஆரம்பிக்குது. பார்த்துங்க எவ்வளோ காஸ்ட்லின்னு. அப்படின்னா ஒரு டோஸோட விலை 2,500 மேலே. ஒரு வாரத்துக்கு 2,500 செலவு பண்ணால் தான் உள்ளதிலே காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ்க்கு இந்த இன்ஜெக்ஷன் தான். ஆனால் இதான் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. வெறும் 75 கிலோ 80 கிலோ இருந்துட்டுலாம் இந்த ஊசியை எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் அது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் இயற்கையாகவே உணவு முறைகள்லையும் உடற்பயிற்சியிலையும் குறைக்கலாம். 100 கிலோக்கு மேலே இருக்காங்க, 120 கிலோ 140 கிலோ இருக்காங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். 75-80 kg இருக்கிறவங்களாம் இந்த ஊசிக்கு ஆசைப்படாதீங்க. இயற்கையான முறையில் உணவுலையும் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் வெயிட் கம்மி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வில்டாக்லிப்டின், சிட்டாக்லிப்டின் பற்றி பார்ப்போம். அதை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க.